எடுத்து வச்சே நான் பார்க்கவே இல்லையே. அதான் உங்கள் வீட்லேயே ஒரு டெய்லி நடக்குதுன்னா அதெல்லாம் கண்டுக்காம ஃபர்ஸ்ட் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல பென்ஷன் பிளான் போடுங்க. ஸோ என்ன பிளான் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பிளான் வந்து ஒரு 40லேருந்து 55 வயசு இருக்கவங்க போட்டிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு போடும் போதே உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ ஒருத்தரோட நேம் ராஜுன்னு வச்சுக்கலாம். அந்த ஊரில் வயசு ஒரு 50 இருக்கட்டும். அப்புறம் வந்து அவரோட ஒரு ஒய்ஃப் இருக்குது. அவர் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரா. ராஜம் பொண்டாட்டிடா நான். அவங்களுக்கு அவங்களோட சன்னு வந்து அன்புன்னு வச்சுக்கலாம். நம்மளை காப்பாற்றியது பேர் ரவுடிசம்னா சரிங்களா? இப்போ அவர் இந்த பென்ஷன் பிளான் வாங்குறாருன்னா அவர் ஒரு 10 லட்சத்துக்கு வாங்குறாருன்னு வச்சுக்கலாம். ஒரே ஒரு தவணையாக வாங்குறாரு, அதாவது சிங்கிள் ப்ரீமியமாக வாங்குறாரு. அவருக்கு நெக்ஸ்ட் இயர்லேருந்து பென்ஷன் வர ஆரம்பிச்சிடும். அதாவது எப்படி இந்த பிளான் ஒர்க் ஆகும்னா, இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து ஒரு ஜாயின்ட் லைஃப் பிளானு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது கட்டி முடிச்சோடனே நெக்ஸ்ட் இயர்ல வந்துடும். அதுக்கு பேர் வந்து இமிடியேட் ஆனிட்டி. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த பிளான் ஒரு சிங்கிள் ப்ரீமியம், அதாவது ஒரே ஒரு வாட்டி தான் கட்ட போறீங்க. பட் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டை கட்டணும், அப்போ கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ராஜன் வந்து 10 லட்சம் கட்டுறாருன்னா அவருக்கு ஒரு இயர்லி 60,000 கிட்ட கிடைக்கும். சரிங்களா? இப்போ ராஜன் வந்து இந்த பிளான் படி கட்டியிருக்காரு. அவருக்கு வந்து 4 மோடில் எடுத்துக்கலாம். இயர்லியாக எடுத்துக்கலாம், ஹாஃப்லியாக எடுத்துக்கலாம், குவார்டர்லியாக எடுத்துக்கலாம், இல்லைனா மந்த்லியாக எடுத்துக்கலாம். இந்த 4 மோடில் எடுத்துக்கலாம். நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹாஃப்லியாக இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் கம்மியாக தெரியும். ஸோ ராஜன் அதை மட்டும் டிக்ளைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ ராஜன் வந்து ஒரு 10 வருஷமா அந்த பென்ஷன் பிளானை வாங்கிட்டு இருக்காரு. 10 வருஷம் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து ராஜனுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஏதோ ஒரு சண்டை கிண்ட வந்து ராஜனை வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்த்து போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் அந்த பென்ஷன் என்னதான் ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த பென்ஷன் அப்படியே சந்திராக்கு போயிடும். சந்திரா அந்த பென்ஷனை வாங்கிட்டு இருப்பாங்க. சந்திரா அந்த பென்ஷன் வாங்கிட்டு இருக்கும் போதும் ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ கழிச்சு ஏதோ ஒன்று நடந்து போச்சு. சந்திரா நேச்சுரல் டெத் ஆனாலும் சரி, இல்லை யாரும் கொண்டுட்டாங்களும் சரி, ஆனதுக்கப்புறம் அவங்களோட சன் அன்பு இருக்காருல்ல, அன்புக்கு வந்து பென்ஷனாக போகாமல் ராஜன் ஸ்டார்டிங்கில் 50வது வயசு இருக்கும் போது வாங்கியிருப்பார்ல 10 லட்சத்துக்கு, அந்த 10 லட்சம் அமௌண்ட்டை மட்டும் அன்பு கொடுத்துருவாங்க. பென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அன்பு வந்து அதை எடுத்துப்பாரு. இதுக்கப்புறம் என்னங்க, அன்புக்குன்னு எழுச்சி தான். ரவுடிசம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் இருக்கிற 2 பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் என்னன்னா, முதல் வந்து இது கெட்டினவனே அடுத்த வருஷத்துலேருந்து பென்ஷன் ஆரம்பிச்சிடும். மற்ற பென்ஷன்லாம் நீங்கள் கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து 40லேருந்து 55 இருக்குங்களா, இப்போ ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் இந்த ஜென்ரேஷன் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. பொல்யூஷனாக இருக்கட்டும், நிறைய ரீசன்ஸ் இருக்குது. சரிங்களா? அதனால தான் இந்த பிளான் சொன்னேன், நெக்ஸ்ட் இயர்லேருந்து இருக்கிற மாதிரி. மூணாவது ரீசன் வந்து இந்த பிளானில் வந்து கொஞ்சம் ரிட்டர்ன் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். இன்னொன்று லாஸ் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஒரே ஒரு பெரிய நெகட்டிவ் என்னன்னா, உங்களுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டை போட்டதா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மட்டும் தான் உங்களுக்கு வந்து பெரிய நெகட்டிவாக இருக்கும். பட் இன்னொரு பாசிட்டிவ் சொல்ல மாற்றிட்டேன், உங்களுக்கு இதில் எந்த மெடிக்கல் செக்கப்பும் கிடையாது. ஸோ உங்களுக்கு கெட்டுறது வந்து ரொம்ப அதிகமாகாது. அதையும் பார்த்துக்கோங்க. இந்த பிளானை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வேணும், எனக்கு வந்து வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணாலும் சரி, நான் அதுக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ டக்குன்னு போட்டுருங்க. அப்புறம் பேரண்ட்ஸ் ஸ்டடி வாங்கிட்டு இருக்காதீங்க.